இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ வாக்காளர் விழிப்புணர்வு சிறப்பு தகவல் வந்து பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் சூரியன் எஃப்எம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஜனநாயக ஆட்சின்னா பார்த்தீங்கன்னா 3 நிர்வாகம் முக்கியம். அது மூணு இது அடிப்படையில் தான் வந்து நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு பார்த்திங்கன்னா நிர்வாகத்துக்கு செயல்படுறதுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் வந்து எஸ்பி அவங்களெல்லாம் கூப்பிட்டு காவல்துறைக்கு எஸ்பியை கூப்பிட்டு எல்லாருக்கும் சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணார். அதில் வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவை கவனமாக கவனிக்கணும். வந்து மாவட்டத்தில் அவங்க ஆட்சி சிறப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத காவல்துறை சிறப்பாக செயல்படணும்னு சொல்லிட்டு எஸ்பி அவங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணார் சிஎம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தெல்லாம் வந்து ஆளுநர் அப்ரூவல் கொடுத்துட்றாரா? சட்டமன்றத்தில் ஏற்ற தீர்மானத்துக்கு ஒன்று எதிர்கட்சி அமளி பண்ணுறாங்க. இல்லாட்டி வந்து அது எது அப்ரூவல் ஒன்று கொண்டு வந்தால் அது வந்து ஆப்போசிட் பண்ணி அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் எதனா ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை எடுத்துன்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணி அது வாய்தா மேலே வாய்தா வாங்கி எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டாலும் ஆளுநர் மதிக்கிறதில்ல. இந்த மாதிரி மூன்று நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்படுறதுக்கும் எல்லாம் தடையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிங்க தான். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஆளுநரை வந்து சிறப்பாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எல்லாமே சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிவிட்டு அதுலேயும் தடைகளை தாண்டி எவ்வளோ மக்கள் நலத்திட்டங்கள், எவ்வளோ ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்ஸு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்ஓ வந்து மோசடி பத்திரத்தை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசாரிக்கக்கூடாது அவங்க ஹைகோர்ட் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து மோசடி பத்திரத்தை முன்கூட்டியே தடுக்கிறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னாங்க. இந்த மாதிரி எத்தனை நலத்திட்டங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆகவே மக்களே விழிப்புணர்வு இருங்க. அந்த 3 நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். விழிப்புணர்வு இருந்து இந்தியா கூட்டணி ஆதரிப்பேர் அவங்களை பெருவரோட வாக்குறுதி வெற்றி பிரசிவு தொடர்ந்து சூரியன் பாருங்கள். தேங்க்யூ.